ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. This is Kural Media, your trusted source for global news. இது குரல் மீடியா செய்திகள். இது குரல் மீடியாவின் இன்றைய பிரதான செய்திகள். செய்திகளை வாசிக்கும் நான் கோகுலநாதன் தமிழினி. முதலில் தலைப்புச் செய்திகள். பிரான்ஸ் முன்னாள் அதிபர் நிக்கோலஸ் சர்கோசிக்கு தேர்தல் ஊழல் வழக்கில் புதிய நெருக்கடி. சர்கோசிக்கு எதிராக திரும்பிய அவரது முன்னாள் வலதுகையான கிலாட் கேன் பிரான்சின் சைன் நதியில் கவிழ்ந்த பேருந்து திருப்பத்தை தவறவிட்டதால் விபத்து நேர்ந்தது என முதற்கட்ட தகவல். மக்களின் தரவுகளை திருடி இணையத்தில் விற்றதாக இளைஞர் ஒருவர் கைது. நெருக்கடியான சூழ்நிலையில் இன்று அலுவலகத்தை நேரில் பார்வையிட்ட பிரதமர் செபாஸ்டியன் லெகார்னர். பிரான்சில் மே 1 தொழிலாளர் தின கட்டுப்பாடுகள். விதியை மீறி பணியாளர்களை வேலைக்கு அழைத்தால் கடும் அபராதம். பிரான்சில் மருத்துவ தவறுகளால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு உரிய இழப்பீடு பெற எடுக்க வேண்டிய முக்கிய நடவடிக்கைகள். எரிபொருள் விலை உயர்வால் ஐரோப்பாவில் சில விமான சேவைகள் ரத்து. கோடையில் டிக்கெட் கட்டணம் உயர வாய்ப்பு. குழந்தைகளின் வகுப்பு தோழர்களை வீட்டிற்கு வரவழைத்து கொடூர செயலில் ஈடுபட்ட தந்தை. மயக்க மருந்து கொடுத்து பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதா என தீவிர விசாரணையில் காவல்துறை. தொடர்பான விரிவான செய்திகள். பிரான்ஸ் நாட்டின் முன்னாள் அதிபர் நிக்கோலஸ் சர்கோசி சிக்கியுள்ள தேர்தல் ஊழல் வழக்கில் இத்தனை காலமும் அவருக்கு வலதுகையாக செயல்பட்ட முன்னாள் அமைச்சராலேயே தற்போது ஒரு புதிய சிக்கல் உருவாகியுள்ளது. கடந்த 2007 ஆண்டு முதல் 2012 ஆண்டு வரை பிரான்ஸ் அதிபராக பதவி வகித்த சர்கோசி தனது 2007 ஆண்டு அதிபர் தேர்தல் பிரச்சார செலவுகளுக்காக லிபிய நாட்டின் முன்னாள் சர்வாதிகாரி முஅம்மர் கடாபியிடம் இருந்து பல மில்லியன் யூரோக்கள் கணக்கில் வராத பணத்தை பெற்றதாக குற்றம் சாட்டப்பட்ட தீவிர வழக்கு நடைபெற்று வருகிறது. இந்த வழக்கில் சர்கோசி மீதான சதித்திட்ட குற்றச்சாட்டு உண்மை என முடிவுக்கு வந்த நீதிமன்றம் அவருக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 1,00,000 யூரோக்கள் அபராதமும் விதித்து தீர்ப்பளித்தது. இதற்கிடையே சர்கோசி அதிபராவதற்கு பெரிதும் உதவியவரும் அவரது ஆட்சியில் உள்துறை அமைச்சராக பணியாற்றியவருமான 81 வயதான கிலாட் கேண்ட் என்பவரை தனக்கு தெரியாமல் பண ஆதாயத்திற்காக இந்த ஊழலில் ஈடுபட்டிருக்கலாம் என சர்கோசி நீதிமன்றத்தில் திடீரென பழி சுமத்தியுள்ளார். தம்மீது அபாண்டமாக பழி சுமத்தப்பட்டதை அறிந்து கடும் ஆத்திரமடைந்த கிலாட் கேண்ட் தற்போது சர்கோசிக்கு எதிராகவே திரும்பியுள்ளார். நீதிமன்றத்தில் சாட்சியமளித்த அவர் தனது தலைவரான சர்கோசி சொன்ன கட்டளைகளை மட்டுமே தான் செய்ததாகவும் தன்னிச்சையாக எவ்வித ஊழலிலும் ஈடுபடவில்லை என்றும் திட்டவட்டமாக கூறியுள்ளார். ஏற்கனவே இந்த வழக்கில் 5 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்ட நிலையில் சர்கோசி வெறும் 20 நாட்களில் வீடு திரும்பியிருந்தார். ஆனால் இந்த மேல்முறையீட்டு விசாரணையில் அவர் குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டால் சர்கோசி 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை அனுபவிக்க நேரிடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரான்சின் எசோன் மாவட்டத்தில் உள்ள ஜுவிசி சர் ஆர்ச் மற்றும் டிரெவில் நகரங்களுக்கு இடையே இன்று ஏப்ரல் 30 வியாழக்கிழமை காலை சுமார் 9:30 மணியளவில் பெரும் விபத்து ஒன்று நிகழ்ந்துள்ளது. பிரிமியர் அர்மே பிரான்சேச பாலத்தில் சென்று கொண்டிருந்த 4116 என்ற வழித்தட எண் கொண்ட வணிக சேவை பேருந்து ஒன்று திடீரென தனது பாதையை விட்டு விலகி அங்கிருந்த ஒரு காரையும் இழுத்துக்கொண்டு சைன் நதிக்குள் விழுந்தது. இந்த விபத்தின் போது பேருந்தில் ஒரு ஓட்டுநர், ஒரு பயிற்சி ஓட்டுநர் மற்றும் மேலும் 2 பேர் என மொத்தம் 4 பேர் இருந்துள்ளனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த மீட்புக் குழுவினர் விபத்தில் சிக்கிய 4 பேரையும் பத்திரமாக மீட்டனர். அதிர்ஷ்டவசமாக இந்த விபத்தில் யாருக்கும் எவ்விதமான கடுமையான காயங்களும் ஏற்படவில்லை என நகரசபை தனது சமூக வலைதள பக்கத்தில் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளது. விபத்தை ஏற்படுத்திய பயிற்சி பேருந்து ஓட்டுநரை காவல்துறையினர் தங்களின் கட்டுப்பாட்டில் எடுத்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். ஓட்டுநர் மற்றும் அவருடன் இருந்தவர் என இருவருக்கும் நடத்தப்பட்ட முதற்கட்ட பரிசோதனையில் அவர்கள் மது அல்லது போதைப் பொருள் பயன்படுத்தவில்லை என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. பேருந்து நிலையத்திலிருந்து புறப்படும் போது ஓட்டுநர் தனது திருப்பத்தை தவறவிட்டதே இந்த விபத்திற்கு காரணம் என காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த விபத்தை அடுத்து மாவட்ட நிர்வாகம் உடனடியாக ஒரு நெருக்கடி பிரிவை செயல்படுத்தியுள்ளது. பாதுகாப்பு மற்றும் மீட்பு பணிகளுக்காக 16 தீயணைப்பு வாகனங்கள், 34 தீயணைப்பு வீரர்கள், 60 காவல்துறை அதிகாரிகள் மற்றும் ஆற்றுப்படையினர் களமிறக்கப்பட்டனர். அத்துடன் நீச்சல் வீரர்கள் மற்றும் 2 சிவில் பாதுகாப்பு ஹெலிகாப்டர்களும் மீட்பு பணியில் துரிதமாக ஈடுபடுத்தப்பட்டன. விபத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இலட பிரான்ஸ் மொபிலிட்டி அமைப்பு தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளதுடன் விபத்துக்கான உண்மையான காரணங்களை விரைவில் கண்டறிய அதன் நடத்துனரான கியோலிஸ் நிறுவனத்தை உடனடியாக ஓர் உள் விசாரணையை தொடங்குமாறும் அறிவுறுத்தியுள்ளது.
பிரான்சில் அடையாள ஆவணங்களை நிர்வகிக்கும் ஆன்ஸ் நிறுவனம் ஏப்ரல் மாதத்தில் கடுமையான சைபர் தாக்குதலுக்கு உள்ளானது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த தாக்குதலின் விளைவாக பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த சுமார் 1,20,00,000 மக்களின் பெயர், மின்னஞ்சல் மற்றும் பிறந்த தேதி உள்ளிட்ட முக்கிய தனிப்பட்ட தகவல்கள் இணையத்தில் கசிந்துள்ளன. இந்த சம்பவத்துடன் நேரடியாக தொடர்புடையதாக 15 வயதுடைய இளைஞர் ஒருவர் கடந்த ஏப்ரல் 25ஆம் தேதியன்று அதிரடியாக கைது செய்யப்பட்டு சிறைக்காவலில் வைக்கப்பட்டுள்ளார். பின்னர் இந்த வழக்கு விசாரணை நீதிபதிகளிடம் கொண்டு செல்லப்பட்டு அந்த இளைஞர் மீது பல கடுமையான சைபர் குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இந்த தாக்குதலின் போது திருடப்பட்ட தரவுகள் பிரீச் 3D என்ற ஹேக்கரால் இணையத்தில் விற்பனைக்கு வைக்கப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள இந்த வழக்கை பாரிஸ் அரசு வழக்கறிஞர் அலுவலகத்தின் சைபர் குற்றப்பிரிவு தீவிரமாக விசாரித்து வருகிறது. இந்த குற்றங்கள் நிரூபிக்கப்படும் பட்சத்தில் 7 ஆண்டுகள் வரை சிறை தண்டனையும் 3 லட்சம் யூரோக்கள் அபராதமும் விதிக்கப்பட வாய்ப்புள்ளது. இந்த நெருக்கடியான சூழ்நிலையில் பிரதமர் செபாஸ்டியன் லெகோர்னு ஆன்ஸ் அலுவலகத்தை இன்று நேரில் பார்வையிடுகிறார். அப்போது சைபர் தாக்குதல்களுக்கு எதிரான புதிய பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்த முக்கிய அறிவிப்புகளை அவர் வெளியிடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் இத்தகைய சைபர் அச்சுறுத்தல்களை முறியடிப்பதில் அரசு அமைப்புகள் தற்போது தீவிர கவனம் செலுத்தி வருகின்றன. பிரான்சில் வரும் மே 1ஆம் தேதி தொழிலாளர் தினம் மற்றும் முகேட் மலர் தினமாக கொண்டாடப்படும் நிலையில் அன்று இயங்கும் மற்றும் மூடப்படும் சேவைகள் குறித்த முக்கிய தகவல்கள் வெளியாகியுள்ளன. பிரான்ஸ் நாட்டு சட்டத்தின்படி சம்பளத்துடன் கூடிய கட்டாய விடுமுறை அளிக்கப்பட வேண்டிய ஒரே நாள் மே 1ஆம் தேதி மட்டுமேயாகும். இந்த சட்டத்தை மீறி பணியாளர்களை கட்டாயப்படுத்தி வேலைக்கு அழைத்தால் ஒரு பணியாளருக்கு 750 யூரோக்களும், அவர் சிறாராக இருந்தால் 1500 யூரோக்களும் அபராதமாக விதிக்கப்படும். எனினும் அத்தியாவசிய சேவைகளுக்கு மட்டும் இதிலிருந்து விதிவிலக்கு அளிக்கப்பட்டுள்ளதுடன் அன்று பணியாற்றுபவர்களுக்கு இரட்டிப்பு சம்பளம் வழங்கப்பட வேண்டும் என்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு பேக்கரிகள் திறக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் பணியாளர்கள் தங்களின் சொந்த விருப்பத்தின் பெயரில் எழுத்துப்பூர்வமான ஒப்புதலுடன் மட்டுமே வேலை செய்ய வேண்டும். அவர்களுக்கு இரட்டிப்பு சம்பளமும் வழங்கப்பட வேண்டும். முகேட் மலர்களின் அதிகப்படியான விற்பனையை கருத்தில் கொண்டு பூக்கடைகள் மற்றும் தோட்டக்கலை கடைகள் திறக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. பிரான்பிரிக், கேர்ஃபூர் சிட்டி போன்ற சிறிய உணவு கடைகள் உரிமையாளரால் மட்டுமே இயக்கப்பட வேண்டும். அங்கு பணியாளர்கள் வேலை செய்யக்கூடாது. மருத்துவமனைகள், அவசர மற்றும் பாதுகாப்பு சேவைகள், சுழற்சி முறையிலான மருந்தகங்கள், பூங்காக்கள் மற்றும் திரையரங்குகள் வழக்கம் போல இயங்கும். ஆனால் லூவ்ரு போன்ற பெரிய அருங்காட்சியகங்கள் மூடப்பட்டிருக்கும். அரசு அலுவலகங்கள், பள்ளிகள், சமூக சேவைகள், நூலகங்கள், விளையாட்டு மையங்கள், ஆடைக்கடைகள், ஷாப்பிங் மால்கள் மற்றும் பெரிய சூப்பர் மார்க்கெட்டுகள் ஆகியவை மே 1ஆம் தேதியன்று முற்றிலுமாக மூடப்படும். இறைச்சி கடைகள் மற்றும் உணவகங்கள் திறப்பது குறித்து சட்டத்தில் தெளிவான விதிமுறைகள் இல்லாததால் அவை திறக்கப்பட்டால் அபராதம் விதிக்கப்பட வாய்ப்புள்ளது. பொது போக்குவரத்தை பொறுத்தவரை லியோன், மார்சை, டுலூஸ் போன்ற பெரும்பாலான நகரங்களில் பேருந்து மற்றும் ரயில் சேவைகள் இயங்காது. வாடகை சைக்கிள் மற்றும் கார் பகிர்வு சேவைகள் மட்டுமே கிடைக்கும். ஆனால் பாரிஸ் நகரில் மட்டும் விதிவிலக்காக பொது போக்குவரத்து சேவைகள் வழக்கம் போல இயங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், கல்வி, வியாபாரம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. பிரான்ஸ் நாட்டு மருத்துவமனைகளில் எதிர்பாராமல் நடக்கும் மருத்துவ தவறுகளால் பாதிக்கப்படும் நோயாளிகளின் உரிமைகளை பாதுகாக்கவும் அவர்களுக்கு உரிய நீதி மற்றும் இழப்பீடு கிடைக்கவும் பிரெஞ்சு சட்டத்தில் மிக வலுவான வழிமுறைகள் வகுக்கப்பட்டுள்ளன. இத்தகைய துரதிருஷ்டவசமான சூழ்நிலையை எதிர்கொள்பவர்கள் உணர்ச்சிவசப்படுவதை தவிர்த்து நிதானமாக எடுக்க வேண்டிய முக்கிய நடவடிக்கைகள் குறித்த தகவல்கள் தற்போது வெளியாகியுள்ளன. முதலாவதாக 2002ஆம் ஆண்டு இயற்றப்பட்ட குஷ்னர் சட்டத்தின்படி எந்தவொரு நடவடிக்கையையும் தொடங்கும் முன் நோயாளிகள் தங்களின் முழுமையான மருத்துவ ஆவணங்களை பெற வேண்டும். மருத்துவமனை இயக்குநருக்கு பதிவு அஞ்சல் மூலம் கோரிக்கை அனுப்பினால் ஆவணங்கள் 5 ஆண்டுகளுக்கு உட்பட்டதாக இருந்தால் 8 நாட்களுக்குள்ளும், பழைய ஆவணங்களாக இருந்தால் 2 மாதங்களுக்குள்ளும் அதனை மருத்துவமனை வழங்கிட வேண்டும். உங்களுக்கு நடந்த தவறு சிறிய அளவில் இருந்தாலோ அல்லது அதற்கான முறையான விளக்கம் தேவைப்பட்டாலோ மருத்துவமனையின் பயனர் ஆணையத்தை அணுகி சமரசம் செய்து கொள்ளலாம். ஆனால் உடல் நலத்தில் 24% அதிகமான நிரந்தர குறைபாடு, வேலை இழப்பு அல்லது 6 மாதங்களுக்கும் மேலான தொடர் மருத்துவ விடுப்பு போன்ற கடுமையான பாதிப்புகள் ஏற்பட்டிருந்தால் சமரச மற்றும் இழப்பீட்டு ஆணையத்தை நாடலாம். இது முற்றிலும் இலவசமான மற்றும் நீதிமன்றத்தை விட விரைவான முறையாகும். இங்கு மருத்துவ நிபுணர்கள் மூலம் விசாரணை நடத்தப்பட்டு தேசிய மருத்துவ விபத்துகள் இழப்பீட்டு அலுவலகம் அல்லது சம்பந்தப்பட்ட காப்பீட்டு நிறுவனம் மூலம் உரிய இழப்பீடு பெற்று தரப்படும். இந்த சமரச முறைகளில் உங்களுக்கு திருப்தி இல்லையெனில் நேரடியாக நீதிமன்றத்தை நாடலாம்.
அரசு மருத்துவமனையாக இருந்தால் நிர்வாக நீதிமன்றத்திலும், தனியார் மருத்துவமனையாக இருந்தால் சிவில் நீதிமன்றத்திலும் வழக்கு தொடர வேண்டும். இத்தகைய சட்ட போராட்டங்களை தனியாக எதிர்கொள்வது கடினம் என்பதால் ஆரம்பத்திலிருந்தே சுகாதார சட்ட வழக்கறிஞர் மற்றும் ஆலோசனை மருத்துவர் ஆகியோரின் உதவியை பெறுவது மிக சிறந்த முடிவாகும். பிரான்சில் மருத்துவ தவறுகளுக்கு எதிராக வழக்கு தொடர உடல்நிலை மேலும் மோசமாகாமல் ஒரு நிலைத்தன்மை அடைந்த நாளிலிருந்து 10 ஆண்டுகள் வரை காலக்கெடு உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. ஐரோப்பாவில் விமான போக்குவரத்து துறை தற்போது ஒரு பெரிய பொருளாதார அழுத்தத்தை எதிர்கொண்டு வருகிறது. குறிப்பாக டிரான்சாவியா, ரயனர், வொலட்டியா போன்ற குறைந்த கட்டண விமான நிறுவனங்கள் விமான எரிபொருளான கெரோசின் விலை கடுமையாக உயர்ந்ததன் தாக்கத்தால் தங்களின் விமான சேவைகளை குறைக்கவும் சில நேரங்களில் ரத்து செய்யவும் தொடங்கியுள்ளன. மத்திய கிழக்கு பகுதியில் ஏற்பட்டுள்ள போர் மற்றும் அரசியல் பதற்றமே இந்த நிலைமைக்கு முக்கிய காரணமாகும். குறிப்பாக ஹோர்முஸ் நீரிணை வழியாக செல்லும் எண்ணெய் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதால் உலகளாவிய எரிபொருள் விநியோகம் சீர்குலைந்துள்ளது. இதன் விளைவாக ஐரோப்பாவில் விமான எரிபொருள் விலையானது கடந்த ஆண்டுடன் ஒப்பிடும்போது 2 மடங்காக உயர்ந்துள்ளது. ஐரோப்பா தன்னுடைய தேவைக்கு அதிகமாக கெரோசினை இறக்குமதி செய்ய வேண்டிய நிலையில் இருப்பதால் இந்த விநியோக குறைபாடு மேலும் அழுத்தத்தை உருவாக்கியுள்ளது. இத்தகைய சூழலில் மிக குறைந்த லாப விகிதத்தில் இயங்கும் குறைந்த கட்டண விமான நிறுவனங்களே முதலில் பாதிக்கப்படுகின்றன. எரிபொருள் விலை உயர்வால் ஏற்படும் கூடுதல் செலவுகளை முழுமையாக பயணிகளிடம் மாற்ற முடியாததால் லாபமில்லாத அல்லது குறைந்த பயணிகள் கொண்ட விமான சேவைகளை ரத்து செய்ய வேண்டிய கட்டாயத்திற்கு அவை தள்ளப்பட்டுள்ளன. உதாரணமாக, டிரான்சாவியா நிறுவனம் வரும் மே மற்றும் ஜூன் மாதங்களில் தனது சில விமானங்களை ரத்து செய்துள்ளது. இது மட்டுமின்றி KLM, லுஃப்தான்சா போன்ற பெரிய நிறுவனங்களும் ஆயிரக்கணக்கான விமான சேவைகளை ரத்து செய்துள்ளன. செலவுகளை கட்டுப்படுத்துவதற்காக வழித்தடங்களை குறைத்தல் மற்றும் கூடுதல் எரிபொருள் கட்டணங்களை அறிமுகப்படுத்துதல் போன்ற நடவடிக்கைகளை நிறுவனங்கள் எடுத்து வருகின்றன. இந்த எரிபொருள் தட்டுப்பாட்டின் தாக்கம் நேரடியாக பயணிகளிடம் எதிரொலிக்க தொடங்கியுள்ளது. விமான டிக்கெட் விலைகள் கணிசமாக உயர்ந்து வருவதுடன் கோடை காலத்தில் இது 20 முதல் 40% வரை அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக மதிப்பிடப்பட்டுள்ளது. விமான சேவைகள் குறைக்கப்படுவதால் ஏற்கனவே முன்பதிவு செய்த பயணிகளும் திடீர் ரத்து மற்றும் தாமதம் போன்ற சிக்கல்களை எதிர்கொள்கின்றனர். எரிபொருள் விநியோகம் மேலும் பாதிக்கப்பட்டால் கோடை விடுமுறை காலத்தில் விமான சேவைகள் கடுமையாக குறையலாம் என்றும் சிறிய விமான நிலையங்கள் பொருளாதார சிக்கலுக்கு உள்ளாகலாம் என்றும் நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். இந்த நிலைமை நீடித்தால் எதிர்காலத்தில் மலிவு விலை விமான பயணம் என்பது அதிக செலவு பிடிக்கும் ஒன்றாக மாறும் அபாயம் உருவாகியுள்ளது. பிரான்சின் லியோன் அருகே உள்ள போர்ஜலைஸ் பிராந்தியத்தைச் சேர்ந்த லூசினே என்ற சிறிய நகரில் தனது குழந்தைகளின் வகுப்பு தோழர்கள் மற்றும் நண்பர்கள் என 34 சிறுவர்களுக்கு பாலியல் வன்கொடுமை செய்த 40 வயதான ரோமைன் என்ற நபர் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளார். கடந்த 2020ஆம் ஆண்டு முதல் 2024ஆம் ஆண்டு வரை தனது வீட்டில் நடைபெற்ற பிறந்த நாள் கொண்டாட்டங்கள் மற்றும் இரவு நேர தங்குதல்களை பயன்படுத்தி இவர் இந்த கொடூர செயல்களை அரங்கேற்றியுள்ளார். சினிமா மேலாளராக பணியாற்றி வந்த இவர் 2 முதல் 9 வயதுக்குட்பட்ட அந்த சிறுவர்களை கழிப்பறைகள், குளியலறைகள், படுக்கை மற்றும் கூடாரங்களில் வைத்து சித்திரவதை செய்துள்ளார். மேலும் அலாரம், கடிகாரம் மற்றும் கைபேசியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த சிறிய கேமரா மூலம் எடுக்கப்பட்ட 127 வீடியோக்கள் மற்றும் 197 புகைப்படங்களை காவல்துறையினர் அவர் பயன்படுத்திய கணினியிலிருந்து பறிமுதல் செய்துள்ளனர். அந்த காணொளிகளில் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான குழந்தைகள் எவ்வித உடல் ரீதியான எதிர்வினையும் இன்றி செயலற்று இருப்பதால் அவர்கள் ரசாயன பொருட்கள் அல்லது மயக்க மருந்தின் மூலம் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கலாம் எனவும் புலனாய்வாளர்கள் தீவிரமாக விசாரித்து வருகின்றனர். கடந்த 2024ஆம் ஆண்டு டிசம்பரில் இவர் மீது முதல் புகார்கள் பதிவு செய்யப்பட்ட நிலையில் தடுப்பு காவலில் இருந்தபோது தற்கொலைக்கு முயன்ற அவர் தான் குற்றவாளிதான் என ஒப்புக்கொண்டு கடிதம் ஒன்றையும் எழுதியுள்ளார். சிறுவர்கள் மீதான பாலியல் வன்கொடுமை மற்றும் ஆபாச படங்களை பதிவு செய்து வைத்திருந்ததற்காக அவர் மீது கடந்த 2025ஆம் ஆண்டு ஜனவரியிலும் பின்னர் கடந்த ஏப்ரல் 10ஆம் தேதியன்றும் கடுமையான துணை குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டு தற்போது அவர் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கும் பள்ளி மாணவர்களுக்கும் உரிய உளவியல் மற்றும் மருத்துவ உதவிகள் வழங்கப்பட்டு வருகின்றன. மேலும் குழந்தைகள் ஏதேனும் ஆபத்தில் இருந்தாலோ அல்லது இத்தகைய வன்முறைகளை கண்டாலோ உடனடியாக 119 என்ற தேசிய இலவச உதவி எண்ணை தொடர்பு கொள்ளலாம் என அரசு தரப்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வாரத்தின் 7 நாட்களும் 24 மணி நேரமும் செயல்படும் இந்த எண் மூலம் மேற்கொள்ளப்படும் உரையாடல்கள் ரகசியமாக பேணப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. நீங்கள் இதுவரை கேட்டது குரல் மீடியாவின் பிரதான செய்திகள். மேலும் இதுபோன்ற செய்திகளை அறிய குரல் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.